வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஏன் என்னாச்சு இன்னைக்கு வணக்கம் இழுவையா இருக்கு? வாரத்துல கடைசி நாள் கடைசி பீரியடு அதனால இழுக்குது. உட்கார். சார் பேசாம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காலேஜ் வச்சா சூப்பரா இருக்கும் சார். நல்லாதான் இருக்கும். ஆமாம் சார். சார் ஸ்கூல்லையாவது பிடி பீரியட்னு ஒன்று இருக்கு, இங்கே அது கூட கிடையாது. உட்கார். சரி ஒன்று பண்ணுங்க, இந்த பீரியடை பிடி பீரியடாக நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஏய் என்னடா ஆச்சு? என் ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் தப்பாக ஃபில் பண்ணா சார். நீ ஏன் அவன்கிட்ட கொடுத்த? உட்கார். உனக்கு மட்டும் இல்லை, உன்ன மாதிரி இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இது. ஸ்காலர்ஷிப் ஃபார்ம், ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் செலான் கூட ஃபில் பண்ண தெரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்முடைய கல்வி முறையே ஆசிரியர்களுக்கானதாக தான் இருக்குது. அதுலேருந்து மாறி அது என்னைக்கு மாணவர்களுக்கானதாக ஆகுதோ அன்னைக்கு தான் இது எல்லாமே சரியாகும். ஒன்று பண்ணுங்க, 2 நாள் லீவ் இருக்குல்ல, புத்தகத்தை எல்லாம் தூக்கி போட்டு வாங்க, வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல சந்திப்போம். வாழ்க்கைக்கு தேவையானதை பசங்க 2 ஜாதியா பிரிஞ்சு அடிச்சுக்கிறாங்கடா. இந்த ஏரியா ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா மேடம். சார் அடிச்சுக்கிறாங்க சார். சார் தயாரன் சார், பசங்களாம் சண்டை போடுறாங்க சார். எங்கடா? இப்ப எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க பாத்தீங்களா சார்? சார் இருங்க சார். டேய் நிறுத்துடா. இது எல்லாத்துக்கும் அவன் தான் சார் காரணம். டேய் நிறுத்துடா. நிறுத்து. இதையாடா கற்றுக் கொடுத்தேன்? இதுக்காடா வெளியே கூட்டிகிட்டு வந்த? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜாதியை கடந்து ஒத்துமையாக இருக்குன்னு ஆசைப்பட்டது தப்பா? தப்பு தான்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. உங்க எல்லார்கிட்டையும் நான் தோத்து போயிட்டேன். நான் தோத்து. ஏய் உங்களெல்லாம் பார்க்கவே பிடிக்கல. போங்கடா போங்கடா. ஒரு நிமிஷம் சார், என்னால தானே சார் இவ்வளவு பிரச்சனை. நான் இவங்க கிட்ட பேசணும் சார். ஏன் பழனி, நான் ஆதி கிட்ட பேசுறது பழகிறது உனக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. அதனால ஜாதிய கூட சேர்த்துக்கிட்டல. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த காலேஜுக்கு படிக்க வரான்னு உனக்கு தெரியுமா? அவன் சந்தோஷமா சிரிச்சே நான் இன்னைக்கு தாண்டா பாக்குறேன். அது உனக்கு பிடிக்கல? கூட படிக்கிறவனோட கஷ்டத்தை உண்மையா புரிஞ்சுக்கிறவன் தான் நண்பன். இந்த நிமிஷம் வரைக்கும் ஆதி என் நண்பனா தான் பாக்குறேன். ஏன் என் கூட பிறந்தவனா பாக்குறேன். நீங்க தாண்டா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு காலேஜ் வரைக்கும் வருது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுலயும் உன்ன மாதிரி காதல் கீதல்னு விழுகிறவங்களை எவ்வளவு பேரு கிராஸ் பண்ணி வரணும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு முன்னாடி பண்ணவங்களோட தப்ப காரணமா காட்டி எத்தனை பேர்த்தோட லைஃப் மிஸ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு பின்னாடி வரவங்களுக்கு நான் முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? என்னடா பெரிய ஜாதி? இந்த ஜாதியில தான் பிறக்கணும் நீ ஆசைப்பட்டு பிறந்தியா, இல்ல அந்த ஜாதியில தான் பிறக்கணும் அவன் ஆசைப்பட்டு பிறந்தாடா? அது தானா நடக்குது, அதுக்குள்ள நம்ம இருக்கோம்.
ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம கை கொடுக்கறவன் நமக்கு முன்பின் தெரியாதவனா மட்டும்தான் இருப்பான். உன் ஜாதிக்காரெல்லாம் வரமாட்டான். உன் ஜாதிக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், உனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பான். பேருக்கு பின்னாடி ஜாதியை தூக்கிட்டு சுமக்கிறதும், அப்பா அம்மா வச்ச பேர் இனிஷியலா வச்சு ஜாதியவே பேரா வச்சுக்கிறது, இதெல்லாம் பெரிய பெருமையாடா? அசிங்கம். பழனி, எனக்கும் உன்னை பிடிக்கும்டா. முதல்ல படிப்போம், நல்லா வருவோம், என்ன அவசரம்? திருந்த மாட்டீங்கல்ல? திருந்தாதீங்க. நான் இந்த காலேஜுக்கு வந்தா என்ன காரணமா காட்டி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. நான் போறேன். நீங்க இந்த ஜாதி கயிறை கையில மட்டும் இல்லடா, கழுத்துல கட்டிட்டு தாங்குங்க. சாரி. சாரி சார், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். ஆதி, சாரிடா. பழனி, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார், ஃபுல் எவிடன்ஸ் இதில் இருக்கு, பாருங்க, பார்த்துங்க. யாரை கேட்டு ஸ்டூடெண்ட்டை வெளியே கூட்டு போனீங்க சார்? லீவு நாளில் தானே சார்? என்ன லீவில் வெளியே கூட்டி போன இடத்துல பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நம்ம காலேஜ் பசங்கன்னு தானே வெளியே பேசியிருப்பாங்க. அதான் ஒன்றும் ஆகலையே சார். கற்பி கலகம் செய் ஒன்று சேர்னு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் சார். பசங்களெல்லாம் நான் வெளியில் கூட்டு போனதுனால தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வந்தால் கூட மனசில் இந்த ஜாதின்ற அழுக்க குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ மனுஷனாக இருக்காங்க சார். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஆக ஒரு நல்லது நடக்கணும்னா கூட்டத்தோட கூட்டிகிட்டு போய் கலவரத்தை ஏற்படுத்துவீங்க. நல்ல வேலை, போன இடத்துல எந்த உயிர் சேதமும் நடக்கல. மயிரிழையில் உயிர் தப்பின திமிரில் அவர் பேசிட்டு இருக்கார் சார். சார் மேல உள்ள கோவத்துல புள்ளைய பிடிச்சி அடிச்சிருக்கார் சார். இவ்ளோ நடந்து நம்ம பிரின்சிபல் பொறுமையா இருக்காருன்னா அது நம்ம காலேஜுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சார். இதுவே வேற ஒருத்தரா இருந்தா சாதி கலவரத்தை உண்டு பண்ணிருப்பாங்க சார். ஏதாவது ஆக்ஷன் எடுங்க சார். ஏதாவது ஆக்ஷன் இல்ல சார், டிஸ்மிஸ் ஒத்த வார்த்தை போதும். ஆமா சார், நிறுத்துங்க. தயாளன், உங்களை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன் சார். டிஸ்மிஸ்னு ஒரு வேட சொல்லி வெளியில அனுப்புவீங்கன்னு பார்த்தா சலுகை கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துங்க. தேங்க்யூ சார். இவருக்கு இந்த குரூப் தான் சப்போர்ட். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் பண்ணி தான் பாருங்களேன். நீங்க கிளம்பலாம். ஜட்ஜ்மெண்ட் சொதப்பினாலும் ஏதோ ஓரளவுக்கு ஆறுது. டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. நான் செட்டு தோசை சார், நியாயமா பார்த்தா உங்களை பாராட்டி இருக்கணும். ஆனா இப்படி அநியாயமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே. அட விடுங்க மேடம். சார், ஏதாவது பண்ணணும் சார். சார், நம்ம நினச்சதை சாதிச்சிருக்கோம் சார். பசங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள அடுத்த தளத்துக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம் சார். இதுக்காக ஒரு செமஸ்டர் இல்லை, 1 வருஷம் கூட நான் சந்தோஷமாக சஸ்பென்ஷனில் இருப்பேன் சார். ஆனால் ஒன்று சார், மறுபடியும் பசங்களை குழப்பி விட்டு கையில் கயிறு கட்டி விட்டு போகிறாங்க. கவனமாக இருங்க. வரேன் சார். சார், எந்த கிளாஸே ஒரு ஈ காக்கா கூட இல்லை சார். நான் பார்த்துக்கிறேன், போ. சரி சார். நம்ம காலேஜ் சரித்திரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல சார். நான் பிரின்சிபலா இருந்த இதெல்லாம் நடக்க விட்டுருப்பேனா? இங்க கேட்குது வெள்ள முடி. பிபி மீன்ஸ் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ வீணா படமே. நான் ரிட்டையர்ட் ஆகி போகிற வரைக்கும் நீ பிபியை மட்டும் தான் இருப்பேன். பார்த்துருவோம். போய் போட்டு விடுங்க. போன் போட கிளம்பிட்டு சிக்னல் கொடுத்துட்டாப்புல இருக்கு. முன்னால விட்டு பின்னால் என்ன பண்ண வேண்டிய தெரியாதா? போட்டு விட்டியா? குட் மார்னிங் சார். என்னையா பசங்க ஏதோ பிரச்சனை பண்றாங்களா? சார், காலேஜ் காம்பவுண்ட் காம்பாக்டா வச்சிருக்கேன் சார். பாத்தியா, பிரச்சனை மீடியா வரைக்கும் போயிட போகுது. நோ சார், பென் ட்ராப் சைலண்ட்.
என்னமோ இந்த சைலண்ட்டுக்கெல்லாம் இவர் தான் காரணம்னு பெருசா சீன் போடுறாரு. அதானே ஈச் அண்ட் எவரிதிங் அண்டர் மை கண்ட்ரோல் சார். அங்கதான் வந்துட்டு இருக்க போன வை. வீணா போட சேர்மன் காதல் கணைப்பட்டா. சேர்மன் கடுப்புல இருக்க என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். முடிவை உடனே சொல்லு. Okay, ஒரு sir. வாரம் டைம் சரி எடுத்துக்கலாம். சார். தம்பி இங்க வா. என்னான்னு போய் கேளியா? என்னப்பா தம்பி, இப்போ என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன காரணத்திற்காக தயாளன் சாரை சஸ்பெண்ட் செய்தீர்கள்? எல்லாம் உங்க நல்லதுக்கு தான்ப்பா. காரணம் 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 எல்லாம் ஒரே மாதிரி எழுதியிருக்காங்க. யோ இது சரி வராது. வாயா. பசங்க இந்த அளவுக்கு போவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? ஆமாம் சார். வா சமாளிப்போம். சார் என்னாச்சு? இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல சார். இது ஒரு பதிலாயா? சேர்மன் வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி ஆகணுமே. மூளைய கடற கடற கசக்குங்கய்யா. இருந்தா தானே கசக்கிறதுக்கு. உனக்கு இல்லைன்னு உலகத்துக்கு தெரியும். சார் 4 பசங்களை தூக்கி பிரெயின் வாஷ் பண்ணி ஓகே பண்ணிடலாமா சார்? யோ மூளையில் நிக்கிறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ மூளையோட தான் ஏன் இருக்க. ஒன்றரை கீழே இறங்கு. உடனே போயிட்டு வா. வண்டியை காலேஜ் பின்கட்டு வழியா விட்றா. தம்பி இந்த ஏழுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிண்ணா. இங்க பாருங்கடா, நம்ம பிரின்சிபால் சார் சொல்லி கொடுத்த மாதிரி கரஸ்பாண்டன்ட் ஐயா கிட்ட அப்படியே சொன்னோம். மாத்தி கீத்தி சொன்னீங்க, டிசி கழிச்சு கையில கொடுத்துருவாரு. சரி சார், நீங்க சொன்னபடியே சொல்லிடுறோம் சார். சரியா பண்றானுங்க சார். You both are my reflections. சார் கரஸ்பாண்டன்ட் வந்துட்டார். Let's go. டேய், நாங்க வர வரைக்கும் எங்கேயும் போயிடக்கூடாது, இங்கே இருங்க. இந்த மூத்தவர் வந்துட்டார்ல, இப்ப முடிவு தெரியும். ஆமா சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் குட் சார். மார்னிங் வணக்கம் சார். என்ன நடக்குதுங்க? எல்லாம் அந்த டயலோட வேலை தான் சார். வந்து பாருங்க சார். கம் ஃபாஸ்ட். பாருங்க சார், அந்த டயலோட தாண்டவத்தை பாருங்க. ஏன் கிளாஸுக்கு போகாம எல்லாரும் வெளியே உட்காந்துருக்கீங்க? என்ன எல்லாரும் காரணம் கை காட்டுறாங்க? சார் இந்த காரணம் சூழலுக்கு அவன் ஒருத்தன் தான் சார் காரணம். இந்தாமா எல்லாம் கையா இருக்குடா. இறக்குங்க. வர்றா, வந்துட்டான், நம்மளை நெருங்கிட்டான். வந்தவுடன் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை தமிழாக்கப்படுத்தி அவன் உயரத்தை தாண்டி புழுகுவான். வழக்கம் போல நம்பிடுறாங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல இருந்து அவனை எப்படியா கச்சிரிச்சு விட்டுருங்க. கட்டிச்சா விட்டுற மாட்டீங்கல்ல? எங்க அவர் உங்க அண்ணன் விட்டா நீங்க விட்டுறாங்க. நீங்க 2 பேரும் நான் விட மாட்டேன். ப்ளீஸ். சார் வணக்கம் சார். இதெல்லாம் உங்க வேலை தானா? சார் இல்லை சார், நான் எதுவும் பண்ணல சார். பசங்க மேல இருக்க பாசத்தில் ஏதோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் சார், நான் பேசுறேன். என்ன பேச பாரு, என்ன பேச பாரு. ஏற்கனவே பேசி தான் கூட்டமா வந்து குப்பரை படக்க போட்டுருக்கேன். இன்னும் என்ன பேசுறதுக்கு இருக்கு சார்? இவன் தான் அவ்வளவுக்கு காரணம். எவிடன்ஸ் நம்மகிட்ட கரெக்டா இருக்கு சார். யோ அந்த 4 பேரை போய் கூட்டு வாங்கய்யா. ஓகே சரிங்க சார். சீக்கிரம் வரணும். வரக்கூடிய 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதான் சார் உண்மை. மேடம் வாங்க. சார் இந்த காலேஜை காம்பாக்டா கண்ட்ரோல் பண்ணி கம்ப்ளைண்ட் இல்லாம வச்சிருந்தேன் சார். இவன் உள்ள பூந்து உருட்டி விளையாண்டா சார். என்னடா என்னையா பாக்குறீங்க? என்ன நடந்தது சேர்மன் சொல்லுங்கடா. தயாளன் சார் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செமஸ்டர் முடிகிற வரைக்கும் என்ன சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிற வரைக்கும் யாரும் கிளாஸ் ரூமுக்கு போகாம எனக்காக அமைதியா உள்ளிருப்பு போராட்டம் பண்ண சொல்லி சொன்னார் சார். கேட்டீங்களா? நிறுத்துடா. இங்க தானடா உட்கார்ந்துட்டு இருந்தா? டேய், சார் அன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கு நான் தான் சார் காரணம். தயாளன் சாரை சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் சார். இன்னைக்கு அவரெல்லாம் சார் நாங்க ஜாதி எல்லாத்தையுமே மறந்துட்டு கொஞ்சமாவது ஒற்றுமையா இருக்கோம். பாத்தீங்களா சார்? பெத்த பிள்ளை எனக்கு எதிராக கொம்பு சீமா. இல்ல சார், எங்களுக்கு தயலன் சார் தான் வேணும். அப்படி இல்லனா இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் எங்களுடைய மௌன உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது இந்த பொண்ணு பேசல. இவ வாயா இவங்க 2 பேர்த்தையும் வாடகைக்கு விட்டுருக்கா சார். மிச்சத்தையும் சொல்றா சார். நீங்க சொல்லி கொடுத்தது முடிஞ்சிருச்சு சார். தயாளன் சார் பத்தி சார் தான் சார் இப்படிலாம் சொல்ல சொன்னாரு. இல்ல சார், ஒரு சின்ன கேப்ல இவன் ஐயால இந்த ஃபிட்னஸ் கலைச்சிட்டா சார். யோ நிறுத்தியா? எங்களுக்கு தயாளன் சார் தான் வேணும். உன்னை நம்பி காலேஜ் படிச்சிருக்கேன் சார். என்ன வேலை பாக்குறீங்க? நீங்க அவசரப்பட்டு என்னெல்லாம் நம்மளும் பாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காதியா? சார் நீங்களா நான் சொல்றத கேளுங்க சார். சார் நிறுத்துங்க. நம்பிக்கை சார் உங்களுக்கு ஒண்ணு காலேஜ் ஓடுங்க
ஏய், நிறுத்து. யாரா அவன்? சார் தான் வேணும். ஐயோ, கண்ணாடி உடைச்சு யாரா கல்லெட்டு போய்? ஏய், நில்லுடா, நில்லுடா. தான் வேணும். இரு, யாரா அது? யாரு கண்ணாடி உடைச்சது? ஆ? நம்ம பசங்க இப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? இதுவும் ஃபெயிலியரா? என் மேல நீங்க உண்மையான பாசம் வச்சிருந்தீங்கன்னா 10 செகண்ட்ல கிளாஸ் ரூம்ல இருக்கணும். போங்க. போ. நில்லுங்கடா. ஏய், பிரின்சிபால் சொல்றேன் கேளு. நில்லு போகாதீங்கடா. போகாதீங்கடா. நில்லுங்க, இங்கே இருங்க. ஏய், நந்தினி. பிரின்சிபால் சொல்றேன் கேளு. யாரு போறா? சொல்லுங்க. தயாளா, உனக்கு பயந்தவனுங்க எல்லாம் உள்ள போயிட்டானுங்க. உண்மையை சொல்றவனுங்க எல்லாம் இங்க நிக்கிறானுங்க. இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போற? சொல்லு. யாரா நீங்க? ஐடியாவும் காணோம், ஒன்னையும் காணோம். உங்களை யாரா உள்ள விட்டது? சார் நீங்க தான் வர சொன்னீங்க. பாத்தீங்களா? கன்ஃபார்ம் ஆகுதா? கோழி பிரியாணி கோர்ட் கல்ச்சரையும் இந்த காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டான். இவனை நினைச்சா ஆற்றல பெயிலாரு சார். நான் எப்படா வர சொன்னேன்? இப்போ ஃபோன் பண்ணி நீங்க தான் வர சொன்னீங்க. எங்க என் ஃபோன் நம்பர் சொல்லு. சொல்றா. சொல்றா, பட்டாக்குன்னு ஒரு நம்பர் சொல்றா. சொல்லுவாயா? அப்ப சொல்லுவான் பாரு. 944. சும்மா இருங்க சார். சொல்றா. ட்ரூ ஸ்டூடண்ட்ஸ் என் ஃபோன் நம்பர் சொல்லு. ஆஸ்கல். யாரா அவங்கள உள்ள வர சொன்னது? ஆ? சார், கரஸ்பாண்டன்ட் சார், ஒரு என்ன தமிழ் சுவத்த பழகுது? என்னங்கடா? ஆ? தமிழ் வாத்தியார்னா கணுக்கால் தெரிய வேட்டியை கட்டிட்டு கக்கத்தில் 2 புத்தகத்தை வச்சுக்கிட்டு நெத்தியில் பட்டையை போட்டுக்கிட்டு தயிர் சாத்துக்கு ஊறுகாயை தொட்டு நக்கிட்டு நீ சிரிச்சிட்டு முறைச்சு பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சுப்பான்னு நினச்சியா? கம்ப ராமாயணம் படிக்கவும் தெரியும், காட்டுத்தனமாக அடிக்கவும் தெரியும். தமிழ் அனல கக்கறானே. யார் சார் அவங்க? போய் கேட்டு வாடா. அவன் தான் காப்பாத்துங்க. பின்னால யாரு? யாரா வர சொன்னா? சார் சொல்றேன் சார். யாரா வர சொன்னா அவனை? சொல்லுடா. யார் உன்னை வர சொன்னது? சொல்லுறேன் சார். சார் சார் சொல்றா. சொல்லுறேன் சார். சொல்லு. சார், கேளுங்க சார். ஒழுங்கு அடிக்க தெரியல, அடி வாங்க ஓட விடு. என்னடா நீங்க ரவுடிக்கு படிச்சிருக்கீங்க? பாடு பாடு. அறிவு கட்ட பசங்க, கூலிக்கார பசங்க, இவனுக்கு எப்படி உள்ள வந்தானுங்க தெரியல. இதுக்கு யார் காரணமும் தெரியல. நீங்க தானா? நீங்க காலி பசங்களை கட்டையில் அடிச்சது கரெக்ட் தான் தமிழ். இல்ல சார், கரஸ்பாண்டன்ட். சார், பசங்க வெளியில் வந்து உட்காந்து போராடினது என்னோட தூண்டுதல் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் பசங்களுக்குள்ள ரவுடி பசங்களை இறக்கி விட்டது, கரைச்சல் பண்ணது, கல்லை விட்டு அடித்தது, இதுக்கெல்லாம் யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க மேலே நீங்கள் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டீங்க, எடுக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு 2 எழுத்து தடுக்கும், சாதி. நான் உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் சார் பசங்களெல்லாம் வெளியில் கூட்டு போயிருந்துருக்கணும். நான் பண்ண தப்பு தான் சார். ஆனால் பசங்க நல்லதாக நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது அவங்களோட பெருந்தன்மை சார். உங்கள் சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணுறேன், நீங்கள் கிளாஸ்க்கு போங்க. தேங்க்ஸ் சார். அப்படிலாம் விட்டுற முடியாதுண்ணே. அப்புறம் ஸ்டாஃபுங்கெல்லாம் சேர்ந்து புதுசாக அரசியல் பண்ணுவாங்க. எதுக்கு புது குழப்பம்? அதனால மினிமமாக ஏதாவது ஒரு சஸ்பென்ஷன் பண்ணுவோம். 15 நாள். உங்கள் நிலைமை எனக்கு புரியுது சார். இட்ஸ் ஓகே சார், நான் வரேன். அப்போ பசங்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். சொன்னால் கேட்டுப்பாங்க. வரேன் சார். வாங்க. நீ பண்ணிருப்படா, தெரியும். எல்லாம் ஒண்ணும் இல்லடா. டேய் எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ பார்த்து போ. நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய். ஏய், என்ன? இனி ஒரு முறை அந்த பையன் நம்ம வீட்டுக்கு வரப்படாது. ஏன்? என்னவா? அவன் ஜாதி என்ன, நம்ம ஜாதி என்ன? எதிர்த்து பேசுற? உங்களெல்லாம் அப்பன்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா என்ன சொன்ன? என்ன சொன்ன? பழனி, அப்பாவை எதிர்த்து பேசாதப்பா. அவர் என்ன நீ கெட்டு போறதுக்கா சொல்வாரு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. யார் நல்லது பண்றாங்களோ அவங்க சைடு தான் நான் இருப்பேன். ஓஹோ, அப்ப நாங்க பண்றதெல்லாம் கெட்டதா? நீ பிறந்தனைக்கு எங்க ஆத்த ஓடி வந்து சொல்லிச்சுடா, மகனே உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான்னு. அவளோட ஆஸ்பத்திரி வார்டுக்கு வந்தேன். குறுகுறு நீ என்னையே பார்த்துக்கிட்ட. அப்பவே சங்கு நெரிச்சு சாகடிச்சிருந்தனா அது கெட்டது. தேனி போட்டு வளர்த்துருக்கல, இதை தாண்டா நல்லது. வீட்டுல தேனியை திருட்டு விருந்தாளிக்கு கொடி பிடிப்பியோ?
நான் தூக்கி போட்ட பிஸ்கட்டை சாப்பிட்ட நாய்க்குட்டி என்னை சுத்தி தான் வாழாட்டிக்கிட்டே தெரியணும். நான் வச்ச கொல்ல குதிரை என்ன தூக்கிக்கிட்டு தான் சவாரி போகணும். ஏண்டா அது என்ன மூக்குக்கு கீழே 3 முடி வளர்ந்த உடனே தலைவனுக்காக உசுரையே கொடுப்பேங்கிறீங்க. தலைவனுக்கு உசுரை கொடுத்துட்டா பணத்தை எங்களுக்கு எதை கொடுப்பீங்க? இந்த பார், நல்லா சொல்ற கேட்டுக்க. இந்த நிமிஷத்துல இருந்து உன் பிள்ளைக்கு தலைவனும் நானே